சரி, அதாவது ஒரு லிமிட் வரைக்கும் தான் யாருக்கா இருந்தாலும் நம்மள அடிக்கணும் அப்படின்றதுக்கு விஜய் ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள். அதாவது இந்த ஒரு என்டையர் ஒரு 2.5 வருஷத்துல விஜய்க்கு கிடைச்ச இவ்ளோ ஒரு பிரம்மாண்டமான சப்போர்ட்க்கு ரீசனே என்னன்னா, நம்ம திரும்ப திரும்ப அவர வந்து நேரோ டவுன் பண்ணி பின் டவுன் பண்ணது மட்டும் தான். டிஎம்கே மட்டும் தான் வந்து தமிழ்நாட்டை வந்து கட்டி காக்குறதுக்கான ஒரு தெளிவு அவங்களுக்கு இருக்கிற மாதிரியும், இவங்க சேவியர் ஆஃப் தமிழ்நாடு மட்டும் கிடையாது, சேவியர் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்ற மாதிரி ஒரு 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 பிம்பத்தை கொண்டு வந்து, நாங்க இருக்கிறதுனாலதான் வந்து தமிழ் கல்ச்சரே வந்து சர்வைவ் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு நரேட்டிவ செட் பண்ணிட்டே இருந்தாங்க 2 வருஷமா. என்ன உங்க பையனா நினைச்சுக்கோங்க, உங்க அண்ணனா நினைச்சுக்கோங்க, உங்க என்ன சொல்றது தம்பியா நினைச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு இமோஷனல் கனெக்ட கிரியேட் பண்ணி, நான் உங்களுக்காக நிக்கிறேன், என்கிட்ட இவ்வளவு சொத்து இருக்கு, நான் இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு பின்னணியில இருந்து நான் வந்திருக்கேன், அது எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு நான் உங்களுக்காக சேவை பண்ண வந்திருக்கேன்னு ஒருத்தவங்க வந்து சொல்லும் போது நீங்களே கன்வின்ஸ் ஆவீங்களா மாட்டீங்களா? இல்ல, இது வந்து ஆக்சுவலி இட்ஸ் a பிக் மெசேஜ் மக்கள் கிட்ட இருந்து. இந்த 2-3 மெசேஜ். இட் இஸ் நாட் த அதாவது அவங்களுக்கு வந்து இந்த தலைவரை பிடிக்குது பிடிக்காதது அப்படின்றது விஷயம் கிடையாது. ஒரு லிமிட்டுக்கு மேல வந்து மக்கள் வந்து யங்கர் அண்ட் ஃப்ரெஷ் பிளட் எதிர்பார்க்கறாங்க அப்படின்றது தான் இதுல வந்து தெளிவுபடுத்த விஷயமா இருக்கு. உலகெங்கிலும் உள்ள தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளிவந்திருக்கின்றன. தாவேகா தான் ஆட்சி அமைக்கும். அதாவது அதிகப்படியான இடங்களை அவங்க தான் வாங்கியிருக்காங்க. மேஜிக் நம்பர் 118 அப்படிங்கிறதுல 11 இடங்கள் அப்படின்றது பற்றாக்குறையா இருக்கு. இதுல இருக்கக்கூடிய சட்ட சிக்கல் என்ன, விஜய் அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய சட்ட ரீதியான பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா அப்படின்றத பத்தி விவாதிக்கிறதுக்காக உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் பிரியதர்ஷினி நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். மேடம் வணக்கம். வணக்கம் ராமகிருஷ்ணன். மேடம், இப்போ பேசிக்கா நான் ஒண்ணு கேட்கறேன். இப்ப என்னன்னா 118 வேணும், 107 இருக்கு, 108 ஜெயிச்சிருக்காங்க. மேபி ஒண்ணு திருச்சி கிழக்குல ராஜினாமா பண்ணி தான் ஆகணும், அதுல பை எலெக்ஷன் வரும். சோ 107 இருக்கு. 11 இடங்களை எப்படி அவர் வாங்கினால் அது சட்ட ரீதியாக செல்லுபடியாகும்? டெக்னிக்கலி 107ன்னு கணக்கு எடுக்க கூடாது, நம்ம 106ன்னு தான் கணக்கு எடுக்கணும். ஏன்னா ஸ்பீக்கரோட ஓட்டு வந்து ஒன்லி வென் தேர் இஸ் a discrepancy, ரெண்டுமே வந்து சரிசமானமா இருக்கும் போது மட்டும்தான் ஸ்பீக்கரோட ஓட்டு வந்து செல்லுபடியாகும். ஸோ ஸ்பீக்கரோட ஓட்டும் இங்க கணக்கு வர்றது. ஸோ 106ன்ற கணக்கு தான் இங்க நமக்கு. ஸோ சச் பீங் த கேஸ் அவர் 118 எடுத்தாதான் வந்து அவர்னால வந்து ஆட்சி அமைக்க முடியும். ஸோ 12 சீட்டு வந்து அவரு ஹீஸ் லோ ஆஃப் அபவுட் 12 seats. So sensibly talking, யாருமே 12 சீட்டுக்கு வந்து they will not find a way out. At least ஒரு 15 சீட் அக்யூமுலேட் பண்ணணும் அப்படின்னு பாப்பாங்க மினிமம் அண்டர்ஸ்டாண்டிங்ல. ஏன்னா டக்கு நாளைக்கு ஏதாவது ஒரு மேல கீழே ஆச்சுன்னா வந்து எப்பவுமே ஒரு அன்ஸ்டேபிள் சிச்சுவேஷன்லயே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது இட்ஸ் வெரி காமன். எனக்கு தெரிஞ்சு அவரும் அப்படிதான் எடுப்பாருன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ சச் பீங் த கேஸ், இப்போ இன்னைக்கு நாள்ல ஒருவேளை எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோடய வந்து அலைன்ஸ் அவங்களுக்கு ஒழுங்கா வரல அப்படின்னா அப்போ என்ன ஆகும்னா ரீஎலெக்ஷன் மட்டும்தான் ஒரே ஒரு சாய்ஸ். பட் தமிழ்நாடுல வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாருமே வெளியில வந்து சொன்ன ஒரு விஷயம் தெளிவா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திரும்பவும் இன்னொரு எலெக்ஷன் பண்றதுக்கான விருப்பம் யாருக்கும் இல்லை அப்படின்றத தெளிவுபடுத்திட்டாங்க. ஸோ சச் பீங் த கேஸ், இப்போ டிவிகே தான் வந்து ஆட்சி அமைக்கணும். ஸோ டிவிகே ஆட்சி அமைக்கணும்னா இப்ப என்ன பண்ணணும், ஒன்னு டிஎம்கேவோட அலைன்ஸ் பார்ட்டிஸோட போனோம், இண்டி கூட்டணியோட போனோம், இல்லைன்னா என்டிஏ கூட்டணியோட போனோம். ஸோ இண்டி கூட்டணியோட அவர் போறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியா இருந்தது. ஏன்னா ஒருவேளை இண்டி கூட்டணி முன்னாடி காங்கிரஸோட டிஎம்கே இல்லாம இருந்ததுன்னா அப்ப அவர் காங்கிரஸோட வந்து விருப்பம் காமிச்சிட்டு இருந்தாரு. பட் ஆனா டெக்னிக்கலி இப்ப வந்து காங்கிரஸ் வந்து டிஎம்கே ஓட போனதுனால இந்தி கூட்டணியோட போக மாட்டாரு அப்படின்றதுதான் வந்து யூனோ லைக் we are expecting. ஏன்னா வந்து அதுல ரீஷஃப்லிங் நடந்து திரும்ப 5 காங்கிரஸ் சீட் எடுத்து, திரும்ப மார்க்சிஸ்டோட சீட் எடுத்து, கம்யூனிஸ்டோட சீட் எடுத்து, அதுக்கப்புறமா திரும்ப பிஎம்கேவோட சீட் எடுத்தா மட்டும்தான் அவர்னால வந்து ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட்டை கொண்டு வர முடியும். ஆன் த அதர் ஹேண்ட் என்ன வந்து ஒரு ப்ரிவிலென்ஸா பேசப்படுது அப்படின்னா, ஏடிஎம்கே வந்து அவருக்கு ஆதரவு கொடுக்கறதாகவும், ஆனா அது கொலேஷன் கவர்மெண்டா இல்லாம, அதாவது அவங்களோட சேர்ந்து கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. பட் அட் த சேம் டைம் அவங்களுக்கு ஆதரவு மட்டும் கொடுப்பாங்க. அதே மாதிரிதான் நமக்கு வந்து விஜயகாந்த் அவர்கள் பண்ண ஒரு கண்டிஷன் உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா, ஏஐஏடிஎம்கே வந்த டைம்ல விஜயகாந்த் கூட்டணியில இருந்தாலும் அவர் எதிர்கட்சியில இருந்ததுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து சப்போர்ட் கொடுத்தாரே தவிர பட் கோயலேஷன் கவர்மெண்ட்ல அவர் கிடையாது. சோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இப்ப ஏடிஎம்கே வரும் அப்படின்றதுதான்
வந்து எதிர்பார்க்கப்படுது இப்ப இருக்கிற ஒரு தருணத்துல. பட் ஆன் த அதர் ஹேண்ட் வந்து ஒருவேளை இது எதுவுமே நடக்கல அப்படின்னா என்ன ஆகும்னா, திரும்ப அது பிரசிடென்ட் ரூலுக்கு போகும். கவர்னர் வந்து வில் டேக் இட் அப். அதுக்கப்புறமா 6 மாசத்துல திரும்ப இன்னொரு எலெக்ஷன் நடக்கும். பட் ஆனா அதுக்கான தருணம் வந்து தமிழ்நாட்டுல இல்ல அப்படின்றது எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியும் தெளிவுபடுத்தியிருக்காங்க. இன்னொரு எலெக்ஷன் பார்க்கறதுக்கு தமிழ்நாடு ரெடியா இல்ல அப்படின்றத தெளிவுபடுத்தியிருக்காங்க. இப்போ எலெக்ஷன் முடிஞ்சது. அபிடவிட் தாக்கல் பண்ணதுல 100 கோடி ரூபாய் அளவுக்கான கணக்க காட்டலன்ற ஒரு புகார் தேர்தல் ஆணையத்தினால கேஸா ஃபைல் ஆயிருக்கு. அதனுடைய வே ஆஃப் கோ த்ரூ எப்படி இருக்கும், வெர்டிக்ட் எப்படி இருக்கும்? ஒருவேளை அது பாதகமா வருது அப்படின்னா விஜய் அவர்களோட அபிடவிட் தேர்தல்ல போட்டியிட்டது வெற்றி, இதுக்கெல்லாம் ஏதேனும் பாதிப்பு இருக்கா? சரி, அதாவது ஒரு லிமிட் வரைக்கும் தான் யாருக்கா இருந்தாலும் நம்மள அடிக்கணும் அப்படின்றதுக்கு விஜய் ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள். அதாவது இந்த ஒரு என்டையர் ஒரு 2.5 வருஷத்துல விஜய்க்கு கிடைச்ச இவ்ளோ ஒரு பிரம்மாண்டமான சப்போர்ட்டுக்கு ரீசனே என்னன்னா, நம்ம திரும்ப திரும்ப அவரை வந்து நேரோ டவுன் பண்ணி பின் டவுன் பண்ணது மட்டும் தான். சோ இன்ஃபேக்ட் நான் இன்னொரு இன்டர்வியூலும் இதை நான் தெளிவா சொல்லியிருந்தேன். இன்ஃபேக்ட் விஜய் அவரோட டீம்ல இருக்கிறவங்களே இன்டர்னலா தெரிஞ்சவங்க, அவர் சுட்டு வட்டாரத்துல எம்எல்ஏ கண்டெஸ்டன்ட் ஆகி ஜெயிச்சவங்க எல்லார்கிட்டயும் பேசின போது கூட எல்லாரும் சொல்றது என்னன்னா, அவங்களே எதிர்பார்க்காத ஒரு 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 மேண்டேட் தான் இது. ஆக்சுவலி அவங்க என்ன எதிர்பார்த்தாங்க அப்படின்னா, ஒரு 50 to 60 வரும். எந்த ஒரு கவர்மெண்ட் இப்போ ஏடிஎம்கே வந்ததுன்னா ஏடிஎம்கேவோட கோயலேஷன் கவர்மெண்ட் வரும் அப்படின்றதுதான் ஒரு ஒரு கம்ப்ளீட்டா ஒரு கொடுத்த ஒரு ஃபிகர் நமக்கு. நீங்களும் அவரை பாத்தீங்கன்னா அவரோட பிரச்சாரத்துல கூட பெருசா ஏடிஎம்கே ரொம்ப தாக்கின மாதிரி எல்லாம் கிடையாது. ஏடிஎம்கே வந்து பேசவே மாட்டார். ஏடிஎம்கே டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்து முடிச்சிருவாரு. அவரோட போக்கஸ் எல்லாம் டிஎம்கே மேல மட்டும்தான் இருந்தது. பிஜேபி மேல கூட பாத்தீங்கன்னா ரொம்ப அப்படியே அழுத்தமான தாக்குதல் இருந்தது அப்படியா அப்படின்னு கேட்டீங்கன்னா பெருசா இல்லைன்னு தான் சொல்லணும். எவ்வளவு தூரத்துக்கு அவர் டிஎம்கே மேல போக்கஸ் பண்ணாரோ மத்த பொலிட்டிக்கல் பார்ட்டி மேல போக்கஸ் பண்ணல. சோ ஜெனரல் பப்ளிக்கா நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, இவர் வந்து ஒரு செகண்ட் பொசிஷன்ல வருவாரு. வந்து ஒரு 40-50 சீட்டு கொண்டு வருவாரு. ஏடிஎம்கே வந்து ஒரு 90-100 சீட்டு கொண்டு வரும். 2 பேரும் சேர்ந்து கோயலேஷன் கவர்மெண்ட் கொண்டு வர போறாங்க அப்படின்றதுதான் எல்லாரோட எதிர்பார்ப்பா இருந்தது. ஆனா இது அப்படியே பிளிப் சைட் பண்ணது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேங்க்ஸ் டு டிஎம்கேன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிஎம்கே வந்து கடந்த ஒரு 2 வருஷமா அவங்களோட என்டையர் நரேட்டிவ் செட்டப்பே எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, பிஜேபி வந்துருச்சுன்னா என்னவோ பூதம் பிசாசு தமிழ்நாட்டுக்குள்ள வந்துற மாதிரியும், அவ்வளவுதான் ஹிந்தி வந்து ஃபுல்லா வந்து ஆக்கிரமிச்சிருவாங்க, தமிழ் கல்ச்சரே கண்டிப்பா போயிடும். அப்புறம் வந்து இவங்க டிஎம்கே மட்டும் தான் வந்து தமிழ்நாட்டை வந்து கட்டி காக்குறதுக்கான ஒரு தெளிவு அவங்களுக்கு இருக்கிற மாதிரியும், இவங்க சேவியர் ஆஃப் தமிழ்நாடு மட்டும் கிடையாது, சேவியர் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்ற மாதிரி ஒரு 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 பின்பத்தை கொண்டு வந்து நாங்க இருக்கிறதுனாலதான் வந்து தமிழ் கல்ச்சரே வந்து சர்வைவ் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு நரேட்டிவ செட் பண்ணிட்டே இருந்தாங்க 2 வருஷமா. இதுலயே இன்சிடென்டலா பாத்தீங்கன்னா ஒரு 2-3 இன்சிடென்ட் வந்து நம்ம சென்டர்ல இருந்தும் நடந்தது. அதாவது வந்து சடனா வந்து கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஹிந்தி ஸ்டேட்மெண்ட்ஸ்ல வர ஆரம்பிச்சது. ஸ்கீம்ஸ் எல்லாம் ஹிந்தி பேர் இருக்கிற ஸ்கீம்ஸை வைக்க ஆரம்பிச்ச உடனே மக்களுக்கும் அந்த குழப்பம் வந்துருச்சோ, அப்படியா இப்ப வந்து இவங்க சென்டர்ல இருக்கும் போதே இவ்வளவு ஹிந்தி திணிக்கிறாங்க, சான்ஸ்கிரிட் திணிக்கிறாங்க, இவங்க ஒருவேளை தமிழ்ல ஒரு மெஜாரிட்டியில வந்துட்டாங்கன்னா நமக்கு பெரிய பிரச்சனையா இருக்குமோ அப்படின்ற ஒரு குழப்பத்துல they were very clear they didn't want DMK. They were very very clear for many reasons. அது வந்து நம்ம எம்டிஎம்கே சீஃபே சொன்ன மாதிரி என்ன பெரிய விஷயம், என்ன சொல்லுவாங்க, ட்ரக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ரேப்ன்னு சொல்லுவாங்க, மத்தபடி வேற என்ன சொல்றதுக்கு இருக்குன்னு அவங்களே வந்து அதாவது தன்னையும் மீறி சில உண்மைகள் வெளில வந்துரும் இல்லையா, அந்த மாதிரி வந்த ஒரு உண்மைதான் வந்து அவங்க கிட்ட இருந்து வந்தது. சோ சச் பீங் த கேஸ் எல்லாரும் ரொம்ப தெளிவா இருந்தாங்க. என்னன்னா ஒன்னு ட்ரக்ஸ் வாஸ் சச் a menace in தமிழ்நாடு. அதாவது பாக்குற குழந்தைங்கல இருந்து பெரியவங்கல இருந்து இந்த அபியூஸ் நடக்கிறது எல்லாமே குழந்தைங்களோட நர்வஸ் சிஸ்டம் அஃபெக்ட் ஆகிறதுல இருந்து எல்லாமே வந்து தலைகீழ புரட்டி போட்டாச்சு. 2வது விஷயம் கண்டிப்பா விமென் சேஃப்டி. இன்ஃபேக்ட் டெல்லியில இருந்து நான் அடிக்கடி வந்துட்டு ஷட்டில் பண்ணிட்டு போறேன். எனக்கே வந்து நான் பிறந்து வளர்ந்த தமிழ்நாடுவா இது அப்படின்ற கேள்வி கேட்கிற அளவுக்கு வந்து விமென் சேஃப்டி வந்து குவெஸ்டனபிளா வந்தது. சோ இது ரெண்டுமே பெரிய ஒரு பயம் ஏற்கனவே இருக்கும் போது, இன்னொன்னு வந்து ஹிந்தி திணிப்பு வந்துருமோ அப்படின்ற ஒரு தயக்கம் இருக்கும் போது யாருக்குப்பா ஓட்டு போடுறது அப்படின்னு திணற நேரத்துல ஒருவேளை ஏடிஎம்கேக்கு போட்டா அவங்க பிஜேபி அலைன்ஸ்ல இருக்காங்களே, திரும்ப பிஜேபி உள்ள வந்துருமோன்ற பயத்துல வேற இருந்த ஒரே ஆப்ஷன் டிவிகே மட்டும்தான். அதனால மட்டும்தான்
டிவிகே பாத்தீங்கன்னா அவங்களே தெளிவா சொன்னாங்க, நாங்க கட்சி இதுக்கு வந்து நாங்க எதுவுமே செலவு பண்ணல, கேண்டிடேட் கேம்பெயினிங்க்கு அவங்க எதுவுமே செலவு பண்ணல. இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கேண்டிடேட்டுமே மேனிஃபெஸ்டோ கொடுக்கும்போது மேனிஃபெஸ்டோன்ற கான்செப்டே இல்ல. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்த தொகுதியில நான் எம்எல்ஏ ஆனேன்னா நான் இதெல்லாம் பண்ண போறேன் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சரிங்கே கிடையாது. மினிமமா வந்து இப்ப நான் ஒருத்தவங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னா ஏன் தொகுதிக்கு நீங்க வந்தீங்கன்னா எனக்கு என்ன செய்வீங்க அப்படின்றதுதான் மினிமம் கேள்வி. அந்த கேள்விக்கான பதில் விடுங்க. அந்த கேள்வியே எழும்பல டிவிகேவை பொறுத்த வரைக்கும். ஏன்னா மக்களுக்கு பொறுத்த வரைக்கும் they were in the pressure cooker situation. என்ன இதுல இருந்து வெளியில எடுத்துரு, எனக்கு அது போதும். ஆமாங்க, விஜய் ஃபர்ஸ்ட் டைம் என்னது சீஃப் மினிஸ்டர் ஆறாரு. ஆமா, விஜய்க்கு 1.5 வருஷம் தான் பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆமா, விஜயோட பொலிட்டிக்கல் பார்ட்டில பெரிய பெரிய தலைங்க கிடையாது. ஆமா, விஜய் வந்து கிரவுண்ட் லெவல்ல இருந்து இருக்கிற எம்எல்ஏஸ்க்கு கேண்டிடேட்ஸ்க்கு தான் எம்எல்ஏ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருக்காரு. ஆமா, விஜய் செலவு பண்ணல. ஆமா, வந்து கேண்டிடேட்ஸ்க்கு வந்து அவர் சப்போர்ட் பண்ணல. ஆமா, 234 தொகுதிக்கு அவர் போய் வந்து பிரச்சாரம் பண்ணல. இருந்தாலும் எங்களுக்கு விஜய் தான் வேணும். பரவாயில்ல, அவர் தப்பு பண்றாரா, பண்ணட்டும். We are ready to tolerate his mistakes, but we can't take any more of this DMK or ADMK to an extent அப்படின்றதுதான் இன்னைக்கு டிவிகே வந்து 108 சீட்ல வந்து நிக்கிறதுக்கான ஒரு ரீசன். இதையும் மேல எல்லாருமே we are done with this. இன்னும் எத்தனை வருஷம் 1965ல இருந்து இந்த திராவிட மாடல் சொல்லி காதுல இருந்து ரத்தம் கொட்டினதுதான் மிச்சமே தவிர இந்த திராவிட மாடல் என்ன அப்படின்ற டெபினிஷன் நமக்கு யாருமே சொன்னது கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திராவிடம் அப்படின்னா சவுத் இந்தியா அர்த்தம். நீங்க திராவிட மாடலை எப்படி வெறும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் நீங்க ஃப்ரேம் பண்றீங்க அப்படின்றதும் புரியல. திராவிட மாடல் அப்படின்னா ஆன்டி ஹிந்தி அப்படின்றது யாரு சொன்னாங்கன்னு தெரியல. திராவிட மாடல்னா ஆன்டி ஹிந்துவிசம்னு யார் சொன்னாங்கன்னு நமக்கு தெரியல. இதெல்லாம் டிஃபைன் பண்ணதே யாரு? திராவிட மாடல்னா என்ன? இது எல்லாம் ஒரு அளவுக்கு வந்து மக்கள்னால சகிச்சுட்டு இருக்க முடிஞ்சது. இப்ப இருக்கிற மக்கள் வந்து படிச்சிருக்காங்க, புரியுது அவங்களுக்கு. சோசியல் மீடியா ஹஸ் பிளேட் அ வண்டர்ஃபுல் ரோல். மீடியாவுக்கு நீங்க காசு கொடுத்து வாய் மூடலாம், சோசியல் மீடியாவை காசு கொடுத்து வாய் மூட முடியாது. என்ன உண்மைன்னு மக்களுக்கு தெரிய வருது. எதுவுமே பாத்தீங்கன்னா விஜயோட வெற்றியை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அன் ஆர்கானிக் வெற்றிங்க. பீப்புள் வேர் வெயிட்டிங். அன்னைக்கு இருந்த வைகோ அவர்கள் வந்த போது கூட இதே வரவேற்பு தான் இருந்தது தமிழ்நாட்டுல. பிகாஸ் வி வாண்டட் another பார்ட்டி. டிஎம்கே வேண்டாம், ஏடிஎம்கே வேண்டாம், எங்களுக்கு மூணாவது ஒரு பார்ட்டி வேணும். வைகோ அவர்கள் வரும்போது என்ன சொன்னாரு, நாங்க டிஎம்கே எதிர்த்து வரோம் அப்படின்னாரு. இன்னும் ஒரு 2-3 ஒரு என்ன சொல்ற ஸ்பேன் ஆஃப் அபவுட் 5-6 இயர்ஸ் ஒரு டிஎம்கே அலையன்ஸ்ல போயிட்டாரு. அதுக்கப்புறமா இது என்ன சொல்றது, நம்ம விஜயகாந்த் அவர்கள் வந்தாரு, பட் ஹி குடன்ட் சஸ்டெயின் பெட்டர். அதுக்கப்புறம் நம்ம சீமான் அவர்கள் வந்தாரு, அவர் பாவம் இனி வரைக்கும் தனிச்சுதான் நிக்கிறாரு, பட் அவர்னால அந்த ஓட் ஷேரை கன்வெர்ட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் வந்து நம்ம இவர் வந்தாரு, கமல்ஹாசன் வந்தாரு, பெரிய பிரம்மாண்டத்தோட வந்தாரு, பெரிய இன்ஃபேக்ட் 1000 ஓட்ல தான் அவர் கோயம்புத்தூரே தோத்தாரு. அந்த அளவுக்கு வந்து பீப்புள் வாண்டட் another opportunity, another ஃப்ரண்ட். எங்களுக்கு வேண்டாம், டிஎம்கே வேண்டாம், இந்த திராவிட மாடல் வேண்டான்றதுல மக்கள் ரொம்ப தெளிவா இருந்தாங்க. பட் அவரும் அடுத்த 2வது வருஷம் என்ன பண்ணிட்டாரு, ராஜ்யசபா சீட்டை வாங்கி இப்ப டெல்லியில வந்து உட்கார்ந்துருக்காரு. சோ சிமிலர்லி அடுத்தது இப்ப விஜயகாந்தோட கட்சி பார்த்தா கூட ராஜ்யசபா சீட்டை வாங்கி அவங்க டெல்லியில வந்து உட்கார்ந்துருக்காங்க. சோ டெக்னிக்கலி மக்கள் தே வாண்டட் டு வெண்ட் அவுட். எங்களுக்கு முடிஞ்சது, எங்கனால இதுக்கு மேல எடுத்துக்க முடியல. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ல there comes Vijay, he gives you some hope. நான் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியோடயோ நான் வந்து அலையன்ஸ் வச்சுக்க போறது இல்ல, நான் தனித்து தான் நிக்க போறேன், நான் தான் சிஎம் கேண்டிடேட், என்னோட நீங்க அலையன்ஸ் வச்சுக்கிட்டீங்கன்னா வச்சுக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல, 234 தொகுதியிலையும் நான் கேண்டிடேட்டை போட்டு நிக்க வைப்பேன், என்கிட்ட காசு கிடையாது, என்ன உங்க பையனா நினைச்சுக்கோங்க, உங்க அண்ணனா நினைச்சுக்கோங்க, உங்க என்ன சொல்றது தம்பியா நினைச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு இமோஷனல் கனெக்டை கிரியேட் பண்ணி நான் உங்களுக்காக நிக்கிறேன், என்கிட்ட இவ்வளவு சொத்து இருக்கு, நான் இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு பின்னணியில இருந்து நான் வந்திருக்கேன், அது எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு நான் உங்களுக்காக சேவை பண்ண வந்திருக்கேன்னு ஒருத்தவங்க வந்து சொல்லும் போது நீங்களே கன்வின்ஸ் ஆவீங்களா மாட்டீங்களா? தட்ஸ் வாட் தமிழ்நாடு ஹஸ். நம்ம கொஸ்டின் என்னன்னா, அந்த 100 கோடி ரூபாய் அபிடேவிட்ல இருந்தது கூடவே என்னன்னா இன்னொரு கேஸும் பதிவாயிருக்கு மேம். என்னன்னா கேம்பெயின்ல ஒரு விதிமுறைகளை மீறினாரு அப்படின்றதும் கேஸா பதிவாயிருக்கு. இப்ப என்னன்னா எலெக்ஷன்ல எம்எல்ஏவா ஆயிட்டாரு. இதெல்லாம் பிற்பாடு பிரச்சனைகளா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா கேஸ் நடத்துறதே தமிழ்நாடு அரசுல நடத்துமா இல்ல வேற எப்படி நடத்துவாங்க? கரெக்டுங்க. இப்போ கேம்பெயின்ல விதிகள் இருக்கிறது எல்லாமே வந்து எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் இருந்த விதிகள் தானே அது. சோ அதாவது இந்த டைமுக்கு மேல நீங்க வந்து பண்ணக்கூடாது, இவருக்கு 2.5 மணி நேரம் கொடுத்துருக்காங்கன்னா அந்த 2.5 மணி நேரத்துக்குள்ள இவர் வந்து அதை பண்ணி முடிக்கணும் அப்படின்ற இந்த விஷயம் எல்லாமே வந்து எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் வந்து இட் ஷுட் பி ஈக்குவல் அப்படின்றது தானே. சோ இவருக்கு மட்டும்தான் இவர் அப்படி பண்ணிருப்பாரா? ஐ டோன்ட் திங்க் தீஸ் ஆர் ஆல் a big thing மா.
இதெல்லாம் ரொம்ப ஃப்ரிவிலசி. மக்கள் மேண்டேட் இது, புரியுதுங்களா? இது மக்களோட தீர்ப்பு. இதுல வந்து ஐ டோன்ட் திங்க் யாருமே வந்து திரும்ப இது கேலி பண்ணி இது இப்போ இதுக்கு மேலயும் அவரை வந்து நம்ம ட்ரிகர் பண்ணி அவரை நம்ம ட்ரபிள் பண்ணோம்னா மக்களோட தீர்ப்பை நம்ம மதிக்காத மாதிரி தான். அண்ட் ஐ டோன்ட் திங்க் எனிபடி வில் டூ தட். இப்ப இந்த 100 கோடி ரூபாய் நீங்க சொன்னது வந்து அந்த அஃபிடவிட்ல அவர் கொண்டு வரல அப்படின்ற 100 கோடி ரூபாய் வந்து இன்ஃபேக்ட் அது கோர்ட் வரைக்கும் போச்சு, ஹைகோர்ட்ல போச்சு, ஹைகோர்ட் அதை வந்து டிஸ்மிஸும் பண்ணிருக்காங்க. ஸோ டெக்னிக்கலி தட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ட்ரையல். எனக்கு தெரிஞ்ச அந்த 100 கோடியும் அவர் ஜஸ்டிஃபை பண்றது என்னன்னு பண்றாருன்னா அவரோட ஒய்ஃப்க்கு கொடுத்ததாகவும் அண்ட் ஹி ஹாஸ் ஹிஸ் ஓன் ரீசன்ஸ் டு ஜஸ்டிஃபை ஆல் ஆஃப் இட். அட்லீஸ்ட் என்கிட்ட இருக்கிறது 1.5 கோடி தான், என் கையில இருக்கிறது 10,000 கேஷ் தான் அப்படின்னு நம்ம வேற ஒருத்தவங்க மாதிரி சொல்லாம அட்லீஸ்ட் என்கிட்ட 600 கோடி இருக்கு அப்படின்ற டிக்ளரேஷன் பண்ணிருக்காரு இல்லையா? ஸோ ஐ டோன்ட் திங்க் அந்த மாதிரி பிரச்சனை வந்ததுன்னா சீரியஸா சொல்றாங்க. இதுக்கு மேல விஜய் இஸ் கோயிங் டு ஹேவ் திஸ் கைண்ட் ஆஃப் என்ன சொல்றது தேவையில்லாத புல்லிங் அண்ட் டு லிட்டிகேஷன். ஐ திங்க் there'll be lot of people to come out to support him. He has proved himself. சட்டசபையில ஃப்ளோர் டெஸ்ட் இருக்கு அப்படின்றப்போ யாரெல்லாம் யாருக்கு வாக்களிக்கிறார், அதாவது விஜய்க்கு ஆதரவா அல்லது தாவேகாவுக்கு எதிர்ப்பா அப்படிங்கறத அந்தந்த கட்சியினுடைய கொறடா சொல்லுவாங்க. இப்போ ஒருவேளை அந்த கொறடாவினுடைய பேச்சை கேட்காம அந்த சட்டமன்ற உறுப்பினர் மாற்றி வாக்களிக்கிறார் அப்படின்னா அது அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய பதவியே கூட பறிபோறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அவர் போட்ட வாக்கு அப்படிங்கிறது என்னவா ஆகும் மேடம்? It will be nullified. It will be nullified. முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு கொறடா கொடுத்த இப்போ அதனாலதான் வந்து உங்களுக்கு வெப் இஷ்யூ பண்ணதுக்கு அப்புறமா இவங்களுக்கு தான் நீங்க ஓட்டு போடணும் அப்படின்றது இட்ஸ் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி. சி விப் அப்படின்றது என்னன்னா இட் இஸ் அ பொலிட்டிக்கல் imposition on the members. அது மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்டா இருக்கலாம், மெம்பர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியா இருக்கலாம். விப் இஷ்யூ பண்ணதுக்கு அப்புறம் இட் இஸ் அ பொலிட்டிக்கல் கால். அதாவது உங்க பொலிட்டிக்கல் பார்ட்டி எடுக்கிற ஸ்டாண்ட் இது. நீங்க அதுக்கு அகேன்ஸ்டா போவே முடியாது. சில விஷயம் அதாவது எல்லா விதத்திலுமே வந்து நம்ம பொலிட்டிக்கல் பார்ட்டி சொன்ன மாதிரி தான் கேட்கணுமா கிடையாது. உங்களுக்கு வந்து சட்டசபையில கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு டிஸ்கஷன்ஸ்க்கான வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு பிரைவேட் மெம்பர்ஸ் பில் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதெல்லாமே வந்து உங்களோட பர்சனல் ஸ்டாண்ட். ஆனா சிலது வந்து ஆஸ் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி நீங்க ஒன்னா நிப்பீங்க, அப்பதான் உங்களுக்கு இந்த விப் இஷ்யூ ஆகும். ஸோ டெக்னிக்கலி விப் இஷ்யூ ஆயிடுச்சு அப்படின்னா யூ ஹாவ் டு ஸ்டாண்ட் வித் த பொலிட்டிக்கல் லைன். உங்க பார்ட்டி என்ன ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்களோ அந்த ஸ்டாண்டை நீங்க நின்னுதான் ஆகணும். ரெண்டாவது விஷயம், இப்போ as much as இது எல்லாமே வந்து இப்போ நாளானிக்கு அவர் வந்து ஓத்து எடுக்கிறாரு. ஸோ as much as what we understand அப்படின்னா 1 week வந்து டைம் கேட்டிருக்காரு வித் கவர்னர் கிட்ட அவரோட ஃப்ளோர் டெஸ்ட் ப்ரூவ் பண்றதுக்கு. ஸோ 4 நாளைக்கு அவர் வந்து பதவி பிரமாணம் பண்ணதுக்கு அப்புறமா 1 வாரம் டைமுக்குள்ள வந்து he will find the way out அப்படின்றது. ஸோ ஃப்ளோர் டெஸ்ட்ல வந்து யார் யாருக்கு ஓட்டு போடுறாங்க அகைன், அதாவது ஃப்ளோர்ல 118 people excluding the speaker வந்து விஜய்க்கு they should raise their hand for him to be the chief minister. இதுதான் ஃப்ளோர். அந்த இடத்துல ஒரு கேள்வி வருது என்னன்னா கவர்னர் எவ்வளவு நாள் கொடுப்பாரு? மேபி 30 days கொடுத்த ஹிஸ்டரி கூட தமிழ்நாட்டுல இருக்கு. சோ அந்த அளவுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கா? மேபி அந்த அளவுக்கு கொடுக்குறாருன்னா நல்ல பிரீத் இருக்கு, பேசலாம், கட்சிகளோட பேசலாம், அவங்க என்ன டிமாண்ட் வைக்கிறாங்கன்ற ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். சோ நாட்கள் குறுகுது அப்படின்னா அதுக்கு பின்னாடியும் ஏதாவது பிளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி அதையுமே பொலிட்டிக்கலா கொண்டு போகலாம் இல்லையா? இல்ல ஆக்சுவலி ராமகிருஷ்ணன் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல the sooner the better. ஏன்னா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து இப்போ மகாபலிபுரம்ல வந்து ரெசார்ட் எடுத்து எல்லாரையும் அவங்க தங்க வச்சிருக்காரு. அது ஒரு பெரிய ஒரு சர்ச்சைக்கு ஓடிட்டு இருக்கு. இப்போ யாராவது வந்து காசு கொடுத்து வாங்கிடுவாங்கன்ற பயத்துல நீங்க அங்க வச்சிருக்கீங்களான்னு அதுக்கும் டிவிகேல இருந்து ஐ திங்க் தே ஹேவ் given a reply saying that இவங்க எல்லாம் வெளியூர்ல இருந்து வந்திருக்கிறவங்க, அவங்களுக்கு இங்க தங்க இடம் இல்லைன்னு கேட்டதுனால நாங்க அவங்களை இங்க தங்க வச்சிருக்கோம். லோக்கல்ல இருக்கிறவங்களும் அவங்கவுங்க வீட்டுல தான் இருக்காங்க, நாங்க யாரையும் வந்து பொத்தி வைக்க தேவை கிடையாது, இதெல்லாம் வந்து தானா சேர்ந்த கூட்டம் அப்படின்ற மாதிரி எல்லாம் it has been a stand. இது ஒரு பக்கம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல உங்களுக்கு ஃப்ளோர் டெஸ்ட் டைம்ல வந்து யாராவது மாறுவாங்களா மாற மாட்டாங்களா அப்படின்ற கேள்வி உங்களுக்கு எப்ப வரும் அப்படின்னா உங்களுக்கு மார்ஜின் ரொம்ப அதாவது ரொம்ப 10-15 மார்ஜின் இருக்கும் போது காசு கொடுத்து வாங்கிடலாம் அந்த எம்எல்ஏ. இப்போ நான் என்ன கேக்குறேன், 108 இருக்காருங்க இவருங்க, அடுத்த இருக்கிறவங்க வந்து they have an almost like a 50-60 சீட்ஸ் இருக்கு. 60 சீட் ஒருத்தங்களுக்கு காசு கொடுத்து வாங்க முடியாது இல்லையா? மேக்சிமம் உங்களால எவ்வளவு வாங்க முடியும்? So that's the reason why ADMK வந்து அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குது. ஈவன் ஒரு 8 பேர் கூட அவங்க காசு கொடுத்து வாங்கிட்டு போனா கூட. பட் ஐ டோன்ட் திங்க் டிவிகே இந்த சிச்சுவேஷன்ல இவங்க கிட்ட இருக்கிற எம்எல்ஏஸ் வந்து காசுக்கு இப்போ இருக்கிற அட்லீஸ்ட் இந்த கண்டிஷன்ல காசுக்கு விட்டு போக மாட்டாங்க அப்படின்றது
ஒரு நம்பிக்கையா இருக்கு. ஏன்னா வந்தவங்க எல்லாம் கிரவுண்ட் ரியாலிட்டில இருந்து வந்திருக்காங்க. இவங்களுக்குலாம் வந்து எம்எல்ஏ ஆவோம் அப்படின்ற ஒரு கனவு கூட இருந்தது கிடையாது. இவங்களுக்கு லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி இது. சோ இந்த லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டிய விட்டுட்டு இன்னொரு கட்சிக்காக அவங்க தாவறதுக்கு அவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்ன்றது மட்டும் தான் கேள்வி. 2 கோடி, 3 கோடி, 5 கோடி எவ்வளவு நாள் நிக்கும் அந்த 5 கோடி கையில? 5 கோடி பெட்டரா 5 வருஷம் நீங்க பதவியில இருக்கிறது பெட்டரான்ற காமன் சென்ஸ் யாருக்கா இருந்தாலும் புரியதானே செய்ய போகுது. இப்போ 40% ஆஃப் கேண்டிடேட்ஸ் டிவிகேல கிரைம் பேக்ரவுண்ட் இருக்குன்ற ஒரு பேச்சு சொல்லப்படுதுன்னா, இப்ப என்னன்னா இவரு ஓரளவுக்கு பெருமையா ஜெயிச்சிருந்தாலுமே இவர் ஆட்களை வைத்து எல்லா துறைகளுக்கும் அமைச்சர்களை போட்டுதான் இவரு செய்ய போறாரு. இந்த நேரத்துல கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் அப்படிங்கிறதையும் பெரிய பேசுபொருளா இருக்கு. எப்படி கொடுக்கிறார் பார்க்கலான்ற மாதிரியான ஒரு பேசுபொருளா இருக்கு. ஆஸ் அ இந்தியன் சிட்டிசன், ஆஸ் அ தமிழ்நாடு பீப்புளா நீங்க இதை எப்படி இதுக்கான ஆன்சரா டிவிகே என்ன சொல்லுன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலி வந்து அவரோட மேனிஃபெஸ்டோ, அவரோட ப்ராமிசஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அது வந்து உண்மையாவே சிலதெல்லாம் நடைமுறைக்கு வராத ப்ராமிசஸ் தான். அதாவது கல்யாணம் ஆற பொண்ணுக்கு ஒரு பெண்ணுக்கும் வந்து 1 சவரன் தங்கம் அப்படின்றது 1 சவரன்னா கிட்டத்தட்ட ரூ. 1,50,000. சோ எத்தனை பேருக்கு வந்து கல்யாணம் ஆகுது? எத்தனை பேருக்கு ரூ. 1,50,000 போய் சேரும்? அந்த குடுக்குற ரூ. 1,50,000 தங்கம் வந்து தங்கமா? பித்தளையா? இல்ல பித்தளை மேல இருக்கிற கோட்டிங்கா? பிளேட்டிங்கா? there's a lot of confusions on that. 2வது விஷயம் வந்து அவரோட இந்த ஸ்கீம்ஸா இருக்கட்டும். ரூ. 2,500 நான் வந்து ஒரு சீனியர் சிட்டிசன் விமென்க்கும் நான் வந்து கொடுக்க போறேன் அப்படின்றது எங்க இருந்து ஃபண்ட் எடுப்பாங்க? ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இன்ஃபேக்ட் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. இதுக்கப்புறம் வர அடுத்த தலைமுறையாது. ஏன்னா இப்போ வந்து இருக்கிற தமிழ்நாடுவை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் வெரி கிளியர்லி இட் இஸ் a national message that they have sent. இப்போ நான் வந்து டெல்லியில when I was having a meeting with somebody, அவர் வந்து யூபில இருக்கிறவர். அவர் என்கிட்ட என்ன பார்த்த உடனே நான் புடவை கட்டிக்கிறத பார்த்து நீங்க தமிழ்நாடுவான்னு கேட்டு ஃபர்ஸ்ட் என்கிட்ட கேட்ட விஷயமே, விஜய் ஒரு பொலிட்டிஷியனே கிடையாது, அவர் ஒரு சினிமா நடிகர், எப்படி வந்து நீங்க எல்லாம் வந்து அவர் மேல ஒரு நம்பிக்கை வச்சு இப்படி ஓட்டு போட்டு ஐ திங்க் திஸ் கேன் ஹேப்பன் ஒன்லி இன் தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் அவர் சொல்லும் போது நான் அதுதான் சொன்னேன். தமிழ்நாடு வாண்டட் சேஞ்ச் ஃபார் இயர்ஸ், for decades. We were not finding the right person. இன்னைக்கு we presume it is a right choice and we have opted for him. ஆனா இதுல அவருக்கு challenges இல்லையானா கண்டிப்பா நிறைய challengesங்க. ஏன்னா இனி நாள் வரைக்கும் நம்ம விஜய் ஒரு ஆக்டரா பார்த்திருக்கோம், as an entertainer பார்த்திருக்கோம். அவர் பப்ளிக் ஸ்பீக்கிங்ல கூட with some assistance பேப்பர் வச்சிருக்கிறதோ இல்ல taking some notes அது வச்சுதான் பார்த்திருக்கோம். அட்மினிஸ்ட்ரேட்டிவா அவர் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரா நமக்கு தெரியாது. அவர் வந்து எவ்வளவு தூரத்துக்கு பீப்பிள் மேனேஜ்மெண்ட் அவரால பண்ண முடியும் நமக்கு தெரியாது. பினான்சியல் மேட்டர்ஸ்ல அவர் எவ்வளவு ஸ்ட்ராங் நமக்கு தெரியாது. அவருக்கு லீகல் என்ன சொல்றது ஃபைனான்சஸ், அதே மாதிரி வந்து என்வாயன்மெண்டல் இஷ்யூஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இஷ்யூஸ், பாலிசி, போலீஸ் இதெல்லாம் ஹேண்டில் பண்ண தெரியுமானா நமக்கு தெரியாது. அவருக்கு தெரியலாம், தெரியாம இருக்கலாம். பட் ஆனா இதெல்லாம் புரியாம மக்கள் ஓட்டு போடல. மக்கள் ரெடியா இருந்திருக்காங்க. தட்ஸ் ஓகே ஃபார் them to make a mistake. ஆனா இந்த கரூர் இன்சிடென்ட்லாம் நடந்ததுக்கு அப்புறமா ஒருவேளை அந்த ஒரு தெளிவு அவருக்குள்ள இருக்குமா அப்படின்றதும் ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. சோ ஒரு சின்ன ஒரு கூட்டத்தை சேர்க்கும் போதே இந்த மாதிரி கரூர் இன்சிடென்ட்ஸ் நடக்கும் போது இவ்வளவு பெரிய தமிழ்நாடு நடத்துறது அப்படின்றது ஒரு சின்ன விஷயம் கிடையாது. நிறைய பேர் வந்து இவரை கெஜ்ரிவாலோட கம்பேர் பண்றாரு. பட் கெஜ்ரிவாலுக்கும் இவருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒன்னு, கெஜ்ரிவால் himself was a bureaucrat. அவர் வந்து ஐஆர்எஸ் ஆபீசரா இருந்தவர், அவர் அட்மினிஸ்ட்ரேஷன் தெரிஞ்சவர். சோ அதனால எப்படி வந்து பியூரோக்ரஸியை நடத்தணும் அப்படின்ற ஒரு கையாளுமை அவருக்கு இருந்தது. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, டெல்லி ரொம்ப சின்ன இடங்க. டெல்லி மாதிரி ஒரு இடத்த வந்து ஒரு புது ஆள் வந்து நடத்துறது போது சப்போர்ட் சிஸ்டம் இல்லாம இல்ல இருக்கிற கைப்பிடி இருக்கிற ஆளோட நம்ம நடத்துறதுன்றது வேற விஷயம். ஏன்னா டெல்லியில லிமிடேஷன்ஸ் ரொம்ப அதிகம். சென்ட்ரல் கவர்மெண்டோட கண்ட்ரோல் வந்து டெல்லிக்கு நிறைய, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ரொம்ப லிமிடெட். ஆனா தமிழ்நாடுவை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. இட்ஸ் அ பிக் ஸ்டேட். உங்களுக்கு வந்து லென்த் பிரெட்ல நீங்க ஃபுல்லாவே பாத்துக்கிற மாதிரி இருக்கும். இட் இஸ் அ ஃபுல் ஸ்டேட். சோ இதுக்கெல்லாம் அவருக்கு எக்யூப்மெண்ட் இருக்கா அப்படின்னா இன்னைக்கு நாள்ல கேட்டீங்கன்னா அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு கண்டிப்பா அவருக்கு கிடையாது. பட் அவரால கத்துக்க முடியாதா அப்படின்னா கண்டிப்பா கத்துப்பாரு. தட் இஸ் த எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் தட்ஸ் த பிலீஃப். அந்த நம்பிக்கையில தான் நம்ம எல்லாருமே அவருக்கு ஓட்டு போட்டு யாரெல்லாம் ஜெயிக்க வச்சிருக்காங்க. பட் ஆனா இதுல சேலஞ்சஸ் என்ன இருக்கும்னா, கண்டிப்பா அவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அதே சமயத்துல நிறைய இன்வால்வ்மெண்டா இருக்கிற ஆளுங்களை உள்ள சேர்த்துக்கிட்டாதான் இந்த 5 வருஷம் ஒரு கம்ஃபர்டபுளா போக முடியும் அப்படின்றதுல எந்த ஒரு செகண்ட் தாட்டுமே கிடையாது. இல்லைன்னா ஒரு ஸ்டேட்டை நடத்துறது வேற, ஒரு 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 எலெக்ஷன்ல நின்று நம்ம வந்து வாக்குறுதி கொடுத்து ஜெயிக்கிறது வேற, கொடுத்த வாக்குறுதியை நடத்துறதுன்றது வேற. சோ இவர் கொடுத்த வாக்குறுதியில நிறைய வாக்குறுதி வந்து நடக்கிறதுக்கான சாத்தியம் உடனே கண்டிப்பா கிடையாது. ஆனா சில வாக்குறுதிகள் அவருக்கு நடத்தணும் அப்படின்னா கூட அது எப்படி நடத்தணும்னு இவருக்கு தெரியுமான்றதும் நமக்கு தெரியல. So there is a lot of things that he needs to learn. But I'm sure இப்போ இவ்வளவு தூரம் வந்துட்டாரு.
108 சீட் வரைக்கும் வந்தவரு இதுவும் கத்துக்கிட்டு நடத்துவாரு அப்படின்ற நம்பிக்கை தான். பட் இட்ஸ் கோயிங் டு பி ரியலி ஹார்ட் ஃபார் ஹிம் ஃபார் ஷூர். அது வந்து அக்செப்டட் ட்ரூத் தான். கரூர் ஸ்டாம்பேர்டு இஷ்யூ சிபிஐ வரைக்கும் போயிருக்கு. மேபி என்கொயரிக்குமே ஒரு போயிட்டு வந்திருக்காரு. இப்போ ஒரு நடிகரா இருந்து தாவேகா தலைவரா இருந்து சந்திக்கிறதுக்கும் தமிழ்நாட்டின் முதலமைச்சரா இருந்து ஃபேஸ் பண்றதுக்கு அப்படின்றமான வித்தியாசம் இருக்கு. சோ அதனுடைய கேஸ் இம்பாக்ட் ஏதாவது இவருக்கு இருக்கா? சி அந்த கேஸ்ல வந்து இவர் என்ன பொசிஷனிங்ல அவங்க கொண்டு வராங்கன்றது ஃபர்ஸ்ட் கேள்வி. 2வது விஷயம் சிபிஐ வந்து என்ன இவர் மேல சார்ஜஸ் ஃபைல் பண்றாங்கன்றது 2வது கேள்வி. 3வது வந்து ட்ரையல் போச்சுன்னா இவருக்கு என்னென்ன நேரோ டவுன் பண்ணி இவர் மேல என்ன ஃபைனல் சார்ஜஸ் வருது அப்படின்றது 3வது. ஆஃப்டர் ஆல் ஆஃப் திஸ் இவரோட ஸ்கோப் ஆஃப் மிஸ்டேக் என்ன அப்படின்றத பார்த்து ஒருவேளை இவர் கன்விக்ட் ஆனாரு அப்படின்னா So, இப்போ நமக்கு சுப்ரீம் கோர்ட்ல 2012-13ல there is a judgment which clearly says நீங்க கன்விக்ட் ஆனதுக்கு அப்புறமா நீங்க 7 இயர்ஸ்க்கு you can't contest for elections. அப்படிதான் லல்லு பிரசாத் யாதவும் வந்து he stopped ஒரு 7 வருஷம் அவரால contest பண்ண முடியல. பட் டெக்னிக்கலி if at all இப்போ நம்ம ஜெயலலிதா மேடமும் அதே மாதிரி தான் she got convicted. அவங்க இறந்து போனதுக்கு அப்புறமா அந்த கன்விக்ஷன் ஆர்டர் வந்து நமக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்தது. ஸோ டெக்னிக்கலி கன்விக்ட் இவருன்னு கிடையாது. யாரு கன்விக்ட் ஆனாலுமே 7 வருஷம் கண்டினியூஸா அவங்கனால எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ண முடியாது. சோ அந்த கரூர் இன்சிடென்ட்ல இவர் எந்த தூரத்துக்கு எவ்வளவு தூரத்துக்கு இவர் மேல வந்து நேரோ டவுன் பண்ணியிருக்காங்க, இவரது என்ன தப்புன்னு அங்க வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றது இட் இஸ் ஆன் டு த ரெக்கார்ட் ஆஃப் த சிபிஐ. பட் லீகலி ஸ்பீக்கிங் கரூர் இன்சிடென்ட் இஸ் ஸ்டில் ஒரு அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, இவர் 100% இவர் தான் A1 இவர்னாலதான் எல்லாமே பிளான் ஆச்சு அப்படின்னு நேரோ டவுன் ஆச்சுன்னா இட் இஸ் a difficult situation for him. ஒய்ஃப் சங்கீதா டிவோர்ஸ் கேஸ் போயிட்டு இருக்கு. மேபி மியூச்சுவல் போகாம வேற மாதிரி போகுது அப்படின்னா டிமாண்ட் வேற ஏதாவது வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இது சிவில் மேட்டர்ஸ் வந்து இட் வுடன்ட் மேட்டர் மச் ஃபார் ஒரு பொலிட்டிஷியனுக்கு வந்து சிவில் மேட்டர்ஸ்லாம் பெரிய விஷயம் இருக்காது. ஒருவேளை அவங்க மியூச்சுவலா போக வேண்டாம் அப்படின்னு நினைச்சிட்டு இல்ல இஃப் ஷி வாண்ட்ஸ் டு ஃபைட் த டிவோர்ஸ் கேஸ் லீகலி அப்படின்னாலும் பட் அதோட இம்பாக்ட் வந்து இவரு சீஃப் மினிஸ்டர் ஆகாம இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு தடையா இருக்குமா? கிரிமினல் கேஸ் கிடையாது இல்லமா, இட்ஸ் சிவில் மேட்டர். இவர் டிவோர்ஸ் கொடுக்கணும் வேண்டாம் அப்படின்றது 2 இண்டிவிஜுவல்ஸ்க்கு நடுவுல இருக்கிற ஒரு விஷயம். ஸோ இதோட இம்பாக்ட் வந்து அவரு முதலமைச்சரா இருக்கிறதுல எந்த ஒரு டிஃபரன்சஸும் கொண்டு வராது. முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் எலெக்ஷன்ல தோத்திருக்காரு. நீங்க டெல்லியில இருந்து ஒரு வழக்கறிஞரா எப்படி இதை பாக்குறீங்க? இல்ல இது வந்து ஆக்சுவலி இட்ஸ் a பிக் மெசேஜ் மக்கள் கிட்ட இருந்து. 2-3 மெசேஜ். இட் இஸ் நாட் த அதாவது அவங்களுக்கு வந்து இந்த தலைவரை பிடிக்குது பிடிக்காதது அப்படின்றது விஷயம் கிடையாது. ஒரு லிமிட்டுக்கு மேல வந்து மக்கள் வந்து யங்கர் அண்ட் ஃப்ரெஷ் பிளட் எதிர்பார்க்கறாங்க அப்படின்றதுதான் இதுல வந்து தெளிவுபடுத்த விஷயமா இருக்கு. ஏன்னா நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா கூட அவரோட வயசுக்கு மீறி அவரை யங்கரா காமிக்கிற பொசிஷனிங் நிறைய நடந்துட்டு இருந்தது. அவரோட ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், ஒரு டிஷர்ட் போட்டு அவரை நடக்க வைக்கிறதா இருக்கட்டும், இல்ல அவரோட அட்டையரா இருக்கட்டும், இல்ல அவரோட மேக்கப்பா இருக்கட்டும், எவ்வளவு தூரம் முடியுமோ அவரை யங்கா காமிக்கணும் அப்படின்றதுல வந்து ரொம்ப கான்சியஸா இருந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்சு இளைஞர் அணி தலைவரா இருந்த ரொம்ப என்ன சொல்றது முதுமையான தலைவர் வந்து இவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். அதாவது அவர் சீனியர் சிட்டிசன் ஆனதுக்கு அப்புறமா கூட அவர் இளைஞர் அணி தலைவரா தான் இருந்தாரு. சோ ஐ திங்க் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மக்கள் நோட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது விஷயம். அண்ட் இன்னொன்னு என்ன ரொம்ப தெளிவா புரியுதுன்னா ராமகிருஷ்ணன், இப்ப இருக்கிற ஜெனரேஷன் வந்து தே ஆர் நோ நான்சென்ஸ். திராவிடம், ஆரியன், ஹிந்தி, தமிழ் அவங்க வந்துருவாங்க, இவங்க வந்துருவாங்க. இன்னொரு பியூட்டிஃபுல்லான ஒரு அனாலிசிஸ் பாத்தீங்கன்னா ஜாதியே இல்லாம ஓட்டு போட்டிருக்காங்க. என்ன ஒரு அழகான ஒரு மேண்டேட் பாருங்களேன். இதுக்காகவே வந்து இந்த எலெக்ஷன் வந்து forget about you like விஜய், you don't like விஜய், நீங்க விஜய் ஓட்டு போட்டிருக்கீங்களோ ஓட்டு போடலையோ, ஆனா ஜாதி மதம் எல்லாத்தையும் மீறி ஒருத்தவங்க ஓட்டு போட்டிருக்கிறத பாக்குறதுக்கே அழகா இருக்கு. இப்பதான் நம்ம படிச்ச ஒரு சமுதாயமா நம்ம நடந்துக்கிறோம். நம்ம வந்து படிச்ச படிப்புக்கு நமக்கு சுட்டு வட்டாரத்துல நடக்கிற விஷயம் தப்பு ரைட்டுன்னு புரிஞ்சு இப்பதான் வந்து ஒரு சமுதாயத்துக்கு நம்ம வந்து திரும்ப கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தருணத்துல வந்து தமிழ்நாடு வந்து இன்னைக்கு நிக்குது. இல்லைன்னா 60 வருஷம் 50 வருஷமா உட்கார்ந்து இதே ஏடிஎம்கே டிஎம்கே அலைன்ஸ்லயே ஓடிட்டு இருந்த இந்த தமிழ்நாடு இவருக்கும் ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் சம்பந்தமே இல்லாம தனியா வந்து இன்னைக்கு நிக்கிறாருன்னா we were waiting for this. இதுல வந்து எந்த ஒரு செகண்ட் ஆப்ஷனுமே எந்த ஒரு there is no other way of looking at it. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை அண்ணாமலை அவர்கள் வந்து பிஜேபியில if he had taken the lead முன்னாடி இருந்த மாதிரி அவர் வந்து இல்ல ஒரு சீட்டு கொடுத்தோ இல்ல அவருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அவருக்கு ஸ்பேஸ் ஆஃப் ஒர்க் கொடுத்திருந்தாங்கன்னா
அதோட இம்பாக்டும் இவருக்கு இருந்திருக்கும். ஏன்னா இவருக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒரு பக்கம் டிஎம்கே வந்து ரொம்ப பயம்புறுத்தி வச்சுட்டாங்க. பிஜேபி வந்தாச்சுன்னா அவ்வளவுதான், பூச்சாண்டி வந்தாச்சுன்னு. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா வந்து அண்ணாமலை ஃபேக்டரும் வந்து கொஞ்சம் ஸ்லோவா இட் டுக் அ பேக் சீட். வாட் எவர் ரீசன் பீங், இன்டர்னலா அவங்களுக்கு என்ன வேணா டிஸ்கிரிபன்சி இருந்துட்டு போட்டோம். பட் அண்ணாமலை அப்படின்ற ஒரு ஃபேஸ் வந்து எப்பவுமே ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் ஃபேஸா இருந்தது. சோ அந்த மாதிரி ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் ஃபேஸ் ஏதோ புதுசா பேசுறாரு, ஏதோ ஃபேக்ஸா பேசுறாரு, ஆமா இந்த மாதிரியும் பேசலாமே அப்படின்ற ஒரு ட்ரிகர் கொண்டு வந்தது அவர்தான். நம்ம ஆமான்னு சொன்னாலும் இல்லைன்னு சொன்னாலும். பட் ஆனா சடனா அவர் ஒரு பேக் சீட் எடுத்தோன்னே அங்க இன்னொரு லாக்கினே. சோ அது எல்லாத்தையுமே கரெக்ட் டைம்ல வந்து விஜய் அங்க வந்து நின்னதுனால எவ்ரிதிங் ஃப்ளூ இன்டு ஹிம் அட் தி சேம் டைம். வெஸ்ட் பெங்கால்லையுமே மம்தா பானர்ஜி ஒரு சரித்திர தோல்வி சந்திச்சிருக்கிறாங்க. முதலமைச்சராக தோற்கக்கூடிய இந்த தேர்தல் 2026 அவங்களும் உருவாப்பாங்க. கிட்டத்தட்ட வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 15,000 வாக்குகள் வித்தியாசத்துல தோத்துருக்காங்க. தேசிய அளவுல பாஜகவை எதிர்க்கக்கூடிய தலைவர்கள்ல முன்னின்றவர்கள் அப்படின்னா மு.க. ஸ்டாலினும் மம்தா பானர்ஜியும் தான். 2 பேருமே தோத்துருக்காங்க. இது எதை காட்டுது? ஆக்சுவலி வெஸ்ட் பெங்கால் வந்து இன்னொரு ப்ராப்ளம்ங்க. வெஸ்ட் பெங்கால் பத்தி என்னன்னு பாத்தீங்கன்னா, நார்த் ஈஸ்ட் சைட்ல வந்து யூ ஹேவ் நேபாள், சதர்ன் சைட்ல வந்து உங்களுக்கு பங்களாதேஷ் இருக்கு. ஒரு வாட்டியும் எலெக்ஷன் டைம்ல வந்து அந்த நேபாள்ல இருந்து பங்களாதேஷ் வந்து அவங்களோட ஆதார் கார்டுலாம் முன்னாடியே பண்ணி வச்சிருப்பாங்க, ஓட்டர் ஐடி எல்லாம் முன்னாடியே பண்ணி வச்சிருப்பாங்க. வெளிநாட்டுல இருந்து வருவாங்க, ஓட்டு போடுவாங்க, வெளியில போவாங்க. இது வந்து ஒரு ஒரு கல்ச்சராவே நடந்துட்டு இருந்தது ஃபார் ஆல்மோஸ்ட் லைக் 40 இயர்ஸ். சில பேர்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து இந்தியன் சிட்டிசனாவும் இருப்பாங்க, வெஸ்ட் பெங்கால் பங்களாதேஷ் சிட்டிசனாவும் இருப்பாங்க. சில பேர் நேபாள் சிட்டிசனாவும் இருப்பாங்க, இந்தியன் சிட்டிசனாவும் இருப்பாங்க. அந்த மாதிரி நான் என் கண்ணாலே நிறைய பேரை பார்த்திருக்கேன். 2மே கையில வச்சு இதை ரொம்ப பெருமையா ரொம்ப திமிரா நமக்கு காமிக்கிற தருணத்துல நான் பார்த்திருக்கேன். சோ இந்த எஸ்ஐஆர் அப்படின்றது இட்ஸ் a wonderful exercise. I don't think ஃபார் இந்தியா இவ்வளோ லென்த் அண்ட் பிரெத் இருக்கிற இவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு நாட்டுல எஸ்ஐஆர் மாதிரி ஒரு ரொம்ப ஸ்ட்ரிஞ்சன்டான ஒரு எஃபர்ட் எடுத்து அதுல நியாயமா இருக்கிற நிறைய பேருக்கு ஓட்டு இல்லாம இருந்திருக்கலாம், பிகாஸ் அவங்க அவைலபிளா இல்லாம இருந்திருக்கலாம், டாக்குமெண்ட்ஸ் பிரச்சனையா இருந்திருக்கலாம். சரி, அதெல்லாம் ஃப்ரிவிலஸ் திங். ஆனா ஒரு ஜங்க் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் நாட் இந்தியன்ஸ் who have been voting for India, இது வந்து ஒரு ட்ரெண்டாவே இருந்துட்டு இருந்தது. ஸோ வெஸ்ட் பெங்கால்ல அது ரொம்ப நிறைய, வெஸ்ட் பெங்கால்லயும் சரி அஸ்ஸாம்லயும் சரி, இந்த எஸ்ஐஆர் வரக்கூடாதுன்னு வெஸ்ட் பெங்கால்ல டே 1ல இருந்து அவங்க சண்டை போட்டதுக்கு ரீசனும் இதுதான். ஏன்னா நேரோ டவுன் பண்ணி நம்ம அவங்க யாரு அப்படின்ற டீடைல்ஸ் நம்ம எடுத்துடுறோம். ஒரே வீட்ல இருந்து ஒருத்தங்க பேர்லயே 16 ஓட்டு இருந்த இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் எஸ்ஐஆர்ல வெஸ்ட் பெங்கால்ல. ஸோ இதுதான் வந்து ஆக்சுவல் ஓட்டிங் ஸ்ட்ரென்த். ஐ எம் சோ கிளாட் தமிழ்நாடுல வந்து விஜய் ஸ்வீப் இன் பண்ணிட்டாரு. பிஜேபி வந்து ஒரே ஒரு சீட்டு தான் 27 சீட்டுக்கு ஒரே ஒரு சீட்டு தான் வாங்கினாங்க. தப்பி தவறி அவங்க ஒரு 4 சீட்டு 5 சீட்டு இல்ல ஒரு 10 சீட்டு வாங்கியிருந்தாங்கன்னா இந்த எஸ்ஐஆர் பண்ணதே வந்து பிஜேபிக்காக தான். பிகாஸ் ஏன்னா இப்ப எலெக்ஷன் கமிஷனே கேள்வி கேட்கறது தானே எல்லாருக்கும் ஒரு வேடிக்கையா இருக்கு. எலெக்ஷன் கமிஷன் தான் தப்பு, எலெக்ஷன் கமிஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா இதோட இம்பாக்ட் வந்து பாமர மக்களுக்குள்ள எவ்வளவு இருக்குன்ற அப்படின்றது யோசிக்கிறதுக்கான தருணமோ இல்ல யோசிக்கிறதுக்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோ பேசுறவங்களுக்கு இருக்கிறது கிடையாது. இப்ப மம்தா பானர்ஜியாவே இருக்கட்டும், இல்ல வந்து இவராவே இருக்கட்டும், ராகுல் காந்தியாவே இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன சொல்றாங்க, எலெக்ஷன் கமிஷன் ஒழுங்கா வேலை செய்யல. இதே எலெக்ஷன் கமிஷன் தான் கேரளால வேலை செஞ்சது, ஆனா அப்ப அவங்களுக்கு சரின்னு தோணுச்சு. இதே எலெக்ஷன் கமிஷன் தான் தமிழ்நாடுல வேலை செஞ்சது, அப்ப அவங்களுக்கு அது சரின்னு தோணுது. சோ டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் இந்த மாதிரி ஒரு சர்வாதிகாரம் வந்து ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் ஒர்க்கிங் இன் இந்தியா எனிமோர். அதாவது நான் சொல்றது மட்டும்தான் நடக்கணும், இல்ல என் பையன் தான் வந்து என்ன சொல்றது, இந்த ராஜா காலம் எல்லாம் போயாச்சு, இப்ப வந்து மக்களா எங்களுக்கு யாரை பிடிக்குதோ நாங்க தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்ற ஒரு தருணத்துல தான் இப்ப நம்ம இருக்கோம். அதுதான் வெஸ்ட் பெங்கால்லயும். ஏன்னா இன்ஃபேக்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, அந்த ஒரு ரேப் கேஸ் ஒன்று நடந்தது, அந்த டாக்டர் ரேப் கேஸ். இன்ஃபேக்ட் உங்களோட தான் அந்த டிஸ்கஷன் நான் வச்சுட்டேன். ஐ திங்க் we had that discussion together. சோ அதுல வந்து என்ன ஒரு ரொம்ப பெரிய வேடிக்கைன்னா எல்லாருமே கொடி தூக்கிட்டு இருக்காங்க. எப்படி இந்த மாதிரி இவ்வளவு ப்ரூட்டலா அதுவும் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல எப்படி ஒரு டாக்டர் பண்ணி இந்த மாதிரி ரேப் நடக்கணும்னு ஒரு சீஃப் மினிஸ்டர் அந்த அம்மாவும் கொடி தூக்கி இருக்காங்க. யாருக்கு அகேன்ஸ்டா கொடி தூக்குறாங்கன்னு யாருக்குமே புரியல. சோ சம்டைம்ஸ் அவங்க வந்து ரூலிங் பார்ட்டியா இல்ல ஆப்போசிஷன் பார்ட்டியா நமக்குமே ஒரு குழப்பம் வர மாதிரி இருந்தது. சோ எங்கெல்லாம் அவங்கள நேரோ டவுன் பண்றோமோ அங்கெல்லாம் ஒரு ஆப்போசிஷன் மாதிரி அவங்களே வந்து கொடி தூக்கி நிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சோ இதெல்லாம் ஒரு லிமிட் தான். அதாவது ஆமாங்க என்ன பண்ணாலும் சரிங்க நான் கண்ணை மூடிட்டு ஏடிஎம்கேக்கு தான் போடுவேன், என்ன பண்ணாலும் சரிங்க நான் கண்ணை மூடிட்டு டிஎம்கே போடுவேன் அப்படின்றது கிடையாது. And it is a beautiful decisions that the people have taken. Thank you. Many informations. Thank you so much, ma'am. Thank you, Ramakrishnan. மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். தினமலரோட நன்றி நேயர்களே.